இந்தியாவின் பணக்கார மாநில சட்டப்பேரவை தேர்தல் அதன் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. நவம்பர் 20ஆம் தேதி அன்று அடுத்து தங்களை யார் ஆள வேண்டும் என மகாராஷ்டிரா மக்கள் தீர்மானிக்க இருக்கிறார்கள். ஆட்சியை தக்கவைக்க மகாயுதி கூட்டணியும் அதனை தட்டி பறிக்க மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் தீவிரமாக களமாடி வருகின்றன. பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து மகாயுதி கூட்டணியில் தேர்தலை சந்திக்கின்றன. எதிர்த்தரப்பிலோ காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் களம் காண்கின்றன. வெளிப்படையாக மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக காங்கிரஸ் இடையேயான இருமுனை போட்டி நிலவுவதாக தெரியும். உண்மையில் இந்த களத்தில் இரு கூட்டணிகள் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. அதாவது பாஜக விசஸ் காங்கிரஸ், சிவசேனா விசஸ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் விசஸ் தேசியவாத காங்கிரஸ் என ஒவ்வொரு அணியிலும் மல்யுத்தமே நடக்கிறது. இதனை இரு வேறு சித்தாந்தங்களின் தலைமையில் அரியணைக்காக பங்காளி சண்டை என்றே சொல்கிறார்கள். இந்த வித்தியாசமான தேர்தல் களத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் 2019ஆம் ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். 2019ஆம் பேரவை தேர்தலில் பிளவுபடாத சிவசேனா தனது சித்தாந்த கூட்டாளியான பாஜகவுடன் கைகோத்து வெற்றி கண்டது. உத்தவ் தாக்கரே முதல்வரானார். பின்பு ஏக்நாத் ஷிண்டே கிளர்ச்சி செய்து வெளியேறி பாஜகவுடன் இணைந்து ஆட்சிக்கு தலைமை ஏற்றது மகாராஷ்டிரா அரசியலின் அதகலம். இது ஒருபுறம் என்றால் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பு சரத் பவாருடன் கிளர்ச்சி செய்த அஜித் பவார் தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறி பாஜக கூட்டணியுடன் இணைந்து துணை முதல்வர் பதவியும் பெற்றார். இந்த பின்னணியில் மகாராஷ்டிரா தேர்தல் களம் இந்த முறை பல மாற்றங்களையும் முன்னெப்போதும் இல்லாத அரசியல் யுத்தத்தையும் காண்கிறது. உத்தவ் தாக்கரே தங்களின் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏற்காத காங்கிரஸ் மற்றும் என்சிபியுடன் கைகோர்த்துள்ளனர். பாஜகவை வெளியேற்றுவதற்காக காங்கிரசும் என்சிபியும் உத்தவ் தாக்கரேவை முதல்வராக முன்னிறுத்தும் கட்டாயத்தில் உள்ளன. மறுபுறம் கூட்டணியில் பெரும் பங்கு இருந்தும் பாஜக முதல்வர் பதவியை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு விட்டுக் கொடுத்துள்ளது. இதுவரை இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு எதிராக பேசி வந்த அஜித் பவார் இரு பெரும் இந்துத்துவ ஆதரவு கட்சிகளுடன் கரம் கோத்துள்ளனர். கூட்டணி நிலவரத்தை விட கள நிலவரம் படு சுவாரஸ்யம். மகாராஷ்டிரா தேர்தல் களம் என்பது 6 மண்டலங்களாக உள்ளன. அவற்றில் விதர்பா, மராத்வாடா, வடக்கு மகாராஷ்டிரா ஆகியவை பொருளாதாரத்தில் பின்தங்கியவை. மும்பை, தானே, கொங்கன், மேற்கு மகாராஷ்டிரா ஆகியவை பொருளாதார வளம் உள்ளவை. முந்தைய காட்டிலும் பிந்தையத்தின் தனி மனித வருமானம் 3 மடங்கு அதிகம். இதில் மும்பை மற்றும் தானே, கொங்கன் பகுதிகளில் சிவசேனா அணிகள் பலம் மிக்கவை. விதர்பாவில் காங்கிரசும் பாஜகவும் சிறந்து விளங்குகின்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் இரு அணிகளும் மேற்கு மகாராஷ்டிரா மண்டலத்தில் பலத்துடன் உள்ளன. நிலவரம் இப்படி இருக்க வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு கூட்டணி கட்சியின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் விழ வேண்டும் என்பது தேர்தல் சூத்திரம். ஆனால் மகாராஷ்டிராவில் இந்த முறை இரு பெரும் கூட்டணியிலும் சிவசேனா, என்சிபி அணிகள் களம் காண்பதால் அந்தந்த கட்சிகளின் வாக்கு வங்கிகள் பிரிய இருப்பது முன்னெப்போதும் இல்லாதது. இந்த மறைமுக மும்முனை போட்டி ஒருபுறம் என்றால், இந்த தேர்தலில் கிங்மேக்கர்களாக சிறிய கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் இருப்பார்கள் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். அதற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தலில் சிறிய கட்சிகள் 29 இடங்களில் வெற்றி பெற்றன என்பதே சான்று. மேலும் அக்கட்சிகளின் வேட்பாளர்கள் 63 இடங்களில் 2வது இடத்தில் வந்தனர் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இந்த சிறிய கட்சிகளின் வரிசையில் அசாதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம், ராஜ் தாக்கரேவின் MVA, பிரகாஷ் அம்பேத்கரின் VPI முன்னணியில் இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான நியானானா போட்டியில் ஆளும் மகாயுதி கூட்டணியில் பாஜக 149 இடங்களிலும், ஷிண்டே அணி சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவாரின் NCB 59 இடங்களிலும், பிற கட்சிகள் 6 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் 101 இடங்களிலும், உத்தவ் அணி சிவசேனா 95 இடங்களிலும், சரத் பவாரின் NCB 86 இடங்களிலும், பிற கட்சிகள் 7 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. இதில் பாஜக விசஸ் காங்கிரஸ் 75 இடங்கள், சிவசேனா விசஸ் சிவசேனா 53 இடங்கள், NCB விசஸ் NCB 41 இடங்கள் என 169 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன. இவை மொத்த தொகுதிகளில் 60% என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மக்கள் தங்களை அடுத்து யார் ஆள வேண்டும் என்பதை அடுத்த வாரம் தீர்மானிக்க இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி மகா விகாஸ் அகாதி ஆட்சியை பிடிக்கும் எனவும், மகாயுதி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்றும், தொங்கு அரசு அமையும் என்றும் கலவையான கருத்து கணிப்புகளே நிலவுகின்றன. சித்தாந்த யுத்தத்தையும் பங்காளி சண்டைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள இரு கூட்டணிகளில் மட்டுமின்றி
இந்த கூட்டணிகளில் யாருக்கு வாக்களிப்பது என்பதில் மகாராஷ்டிரா வாக்காளர்களுக்கும் குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதுதான் மகாராஷ்டிரா தேர்தல் களத்தின் ஹைலைட். இந்த தேர்தல் களத்தை நோக்கும்போது கிறிஸ்டோபர் நோலனின் படம் பார்க்கும் சாமானிய ரசிகர்களின் மனநிலையில்தான் மகாராஷ்டிரா வாக்காளர்களும் இருக்கிறார்களோ என்ற சந்தேகமும் எழலாம். நவம்பர் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதன் பிறகு மக்களின் விருப்பப்படி மாநிலத்தில் புதிய ஆட்சி அமையுமா அல்லது தேர்தலுக்கு பிந்தைய பேச்சுவார்த்தை மற்றும் அணி மாறுதல்களின்படி ஆட்சி அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.